நம்ம தலைவரை நம்பி அவங்க அந்த கூட்டணி கட்சிகளோட தலைவரை நம்பி அந்த கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர்களுக்கு கூட இப்போ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. தன்னை நம்பி உள்ள கூட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம கூட்டணி தர்மத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அங்கே உள்ளவர்களே மனசோர்வடைகிறாங்க. அந்த மனச்சோர்வுங்கிறது அவங்கவுங்க கட்சிகள், இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த கட்சிக்குள்ளே, ஏன்னா இன்றைக்கி வேங்கையல் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பட்டியலின மக்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள் வரும்போதும் பட்டியலின மக்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை திமுக அரசு கொடுக்கலை. இன்றைக்கி துப்புரவு பணியாளர்கள் அவங்க நடத்தின விதம் கூட மிக மோசமானது. அதற்கு கூட திரும்ப அவர்கள் என்னன்னா, இது நீங்கள் என்ன குலத்தொழிலாக இதை கொண்டுட்டு வருவாங்களான்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஏற்ற பதிலே சொல்லாமல் கூட்டணி தர்மத்திற்காக ஏதோ பேசணுங்கிறதுக்காக மக்கள் பக்கம் நிற்காமல் ஆட்சியாளர்கள் பக்கம் நிற்கிறதெல்லாம் வேதனை தான். நீங்கள் சொல்கிறது கூட்டணி பலம் இருக்குது, ஆனால் அங்கே இருப்பவர்கள் உண்மையானவர்களாக இருந்தாங்கன்னா கூட இந்த கூட்டணிக்கு மேலே ஒரு வெறுப்பு உருவாக்கியிருக்காங்க. அது நிர்வாகிகள் மட்டும்தான் அங்கே சார்பாக இருப்பாங்களே தவிர கீழே இருக்கிற மக்கள் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களாக மாறிட்டு இருக்காங்கங்கிறது தான் உண்மை.